659. நரசிம்மனை சந்தித்து பேசிவிட்டு ரீப்பர் ஸ்குவாடை விட்டு வெளியில் வந்தான் ஹரிஷ். அவன் மனதில் பல்வேறு விதமான எண்ணங்கள் அலையடித்தன. எல்லாவற்றையும் தாண்டி நரசிம்மன் சொன்ன அந்த ஏரி சென்னையிலிருந்து சில மணி நேரங்கள் தொலைவில் இருந்தது. இதை காரணமாக வைத்து அவனால் சந்தனாவை மறுபடியும் பார்க்கலாம். சென்னை நிலவரம் எப்படி இருக்கிறது என்பதையும் தெரிந்து கொள்ள முடியும். ஒரு வகையில் அந்த வேலையை செய்வதற்கு மனதளவில் தயாராகிவிட்டான் ஹரிஷ். ஏரி வீட்டுக்கு திரும்பிய பிறகு ஹரிஷ் தன் பேரண்ட்ஸ் உட்பட அங்கிருந்த எல்லோரிடமும் சென்னைக்கு போகும் விஷயத்தை கூறினான். எங்கே போனாலும் அவனை பத்திரமாக இருக்க சொன்னதை தவிர அவனுடைய பேரண்ட்ஸ் வேற எதுவும் சொல்லவில்லை. அவர்களுக்கு இது பழகிவிட்டது. அதே நேரத்தில் மகேந்திரன், நட்ராஜ் உட்பட மற்றவர்கள் இந்த விஷயத்தை பற்றி கேள்விப்பட்டவுடன் உற்சாகமடைந்தனர். ரொம்ப நாள் கழித்து அந்த ஏரி வீட்டை விட்டு வெளியே போவதை நினைத்து அவர்கள் மகிழ்ச்சியில் இருந்தனர். நட்ராஜ் முதல் ஆளாக எழுந்து நின்று, ஹரிஷ், இந்த தடவை என்னையும் உன் கூட கூட்டிட்டு போகணும். இதுக்கு முன்னாடி மகேந்திரன் உன் கூட வந்தான். ஸோ இந்த டைம் நான் தான் உன் கூட வருவேன் என்றான். சவுந்தர் எதுவும் சொல்லவில்லை என்றாலும் அவனது கண்களும் இதே எண்ணத்தை தான் வெளிப்படுத்தியது. இன்னொரு பக்கம் புனிதா மற்றும் கங்கா இருவரும் ஜன்னல் பக்கத்தில் உட்கார்ந்து ஹரிஷின் வார்த்தைகளுக்காக காத்திருந்தனர். அங்கிருந்த ஒவ்வொருவருமே அவனுடன் செல்ல ஆர்வமாக உள்ளனர் என்பதை ஹரிஷ் புரிந்து கொண்டான். அதனால் அவர்களில் ஒருவரை மட்டும் தேர்ந்தெடுப்பது மற்றவர்களை வருத்தப்படுத்தும் என்பதையும் அவன் அறிந்திருந்தான். நீங்க எல்லாருமே என் கூட வர ரொம்ப ஆர்வமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் இந்த தடவை கண்ணனையும் ஜெயந்தையும் என் கூட கூட்டிட்டு போலான்னு நினைக்கிறேன். மற்றவங்க எல்லாரும் என் அப்பா அம்மா கூட இந்த வீட்லயே இருங்க. உங்களுக்கு நேரமும் இன்ட்ரெஸ்டும் இருந்தா நம்ம காலேஜுக்கு போய் உங்களுக்கு பிடிச்சதை செய்யலாம். நான் கூடிய சீக்கிரமே திரும்பி வருவேன். அப்போ உங்களுக்கான புது வாய்ப்பை கண்டிப்பா உருவாக்கி தருவேன். ஹரிஷ் நிதானமாக கூற யாரும் அதை மறுத்து பேசவில்லை. ஹரிஷ் ஏன் அப்படி செய்தான் என்பது அவர்களுக்கு தெளிவாக புரிந்தது. வான்கார்டைச் சேர்ந்த அவர்கள் 5 பேரில் யாரை அழைத்துச் சென்றாலும் மற்றவர்களுக்கு வருத்தமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் எல்லாருமே ஆல்ரெடி ஹை லெவல் எக்ஸ்பர்ட்ஸ். அதே நேரம் இப்போதுதான் தொடக்க நிலையில் இருக்கும் கண்ணனும் ஜெயந்தும் அவனுடன் செல்லும் போது அவர்கள் தங்களுடைய அதிகார தளத்தை வளர்த்து கொள்ள முடியும். எப்படி இருந்தாலும் சென்னை ஹரிஷுடைய கோட்டை என்பதால் அவர்களுக்கு அங்கே பெரிதாக எந்த ஆபத்தும் வராது. இதையெல்லாம் யோசித்து அவர்களும் சரி என தலையசைத்தனர். அதே நேரம் இங்கே சென்னையில் சந்தனா, ஐரா, ராபர்ட் என எல்லோரும் அந்த பிரபலமான ஹாஸ்பிட்டலின் ஸ்பெஷல் ரூம் ஒன்றில் இருந்தனர். 2 நாள் ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகும் பிரசன்னாவின் உடல்நிலையில் எந்த முன்னேற்றமும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அவன் உடல்நிலை இன்னும் மோசமாக்கி கொண்டு போனது. உண்மையிலேயே இவரை சரிப்படுத்த வேற எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லையா டாக்டர்? கேட்ட ராபர்ட்டின் கண்கள் கலங்கியிருந்தது. ஃப்ராங்கா சொல்லணும்னா, இவ்வளோ மோசமான சுச்சுவேஷனை நான் இதுக்கு முன்னாடி ஹேண்டில் பண்ணதில்லை. நானும் என்னால் முடிஞ்ச எல்லா விஷயங்களையும் ட்ரை பண்ணிட்டேன். இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. அந்த லேடி டாக்டர் குற்ற உணர்ச்சியுடன் பதிலளித்தாள். இதுக்கு வேற என்னதான் வழி இருக்கு? சந்தனா குறுக்கிட்டு கேட்க, ஒரு டாக்டரா தான் ராபர்ட். அவனுடைய மனது வருத்தத்தில் நிறைந்திருந்தது. அதே நேரத்தில் ஐரா மற்றும் அங்கிருந்த எல்லோரின் முகத்திலும் ஒரு விதமான சங்கடமான ரியாக்ஷன்கள் இருந்தது. அவர்கள் எல்லோருமே ஹரிஷ் மற்றும் பிரசன்னா 2 பேருமே நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தனர். ஐரா மற்றும் ராபர்ட் இருவரும் படிப்படியாக மௌனமாவதை கவனித்த சந்தனா, எல்லாத்தையும் விட பிரசன்னா உயிர் பிழைக்கிறது தான் முக்கியம். நான் உடனே ஹரிய வர சொல்றேன் என்றாள். அவளுடைய வார்த்தைகள் அங்கிருந்த எல்லோரின் கவனத்தையும் ஈர்த்தது. அதே நேரத்தில் சந்தனாவின் முகத்தில் ஒரு உறுதி தெரிந்தது. சந்தனா, வேண்டாம், சொன்ன கேளு. ஹரிஷ் இங்கே வந்தா அவனோட உயிருக்கும் ஆபத்து வரும். ஐரா அவளை தடுக்க முயற்சித்தாள். ஆனால் அவள் அந்த வார்த்தைகளை முடிப்பதற்குள் சந்தனா கை உயர்த்தி அவளை தடுத்தாள். நீ புரிஞ்சுதான் பேசுறியா ஐரா? பிரசன்னா தியானா மீடியாவுக்காக தான் அவரோட உயிரையே பணைய வச்சு இந்த நிலைமையில இருக்காரு. அப்படி இருக்கும்போது ஹரி இங்கே வந்து அவரை காப்பாத்துறது அவனோட கடமை. அது மட்டும் இல்லாம நீ சொல்ற மாதிரி டெல்லியில உண்மையாவே அவ்வளோ மோசமான சுச்சுவேஷன் இருந்தா ஹரி எதுக்காக இன்னும் அங்க இருக்கணும்? ஒரு ஃப்ரெண்டோட உயிரை காப்பாற்ற முடியலன்னா அவன் இவ்வளோ பவர்ஃபுல்லா இருந்து என்ன யூஸ்? சந்தனா ஆணி அடித்தது போல பேசினாள். இதை சொன்னபோது அவள் ரொம்பவே அமைதியாக தெரிந்தாள். அவள் கண்களிலும் ரியாக்ஷனிலும் சின்ன மாற்றம் கூட இல்லை. அதற்கு ஐரா ஏதோ சொல்ல வந்தபோது திடீரென கதவுக்கு வெளியே இருந்து ஒரு கைத்தட்டல் சத்தம் ஒலித்தது. எல்லோரும் அதை கேட்டு திரும்பி பார்த்தனர். அங்கே, பரவாயில்லையே, ஹரிஷோட கேங் மொத்தமும் இங்கேதான் இருப்பீங்க போல. உங்க எல்லார் மனசுலையும் பிரசன்னாவுக்கு ஒரு ஸ்பெஷலான இடம் இருக்கிறது நல்லாவே தெரியுது. நிஜமாவே அவன் கொஞ்சம் லக்கி பாய் தான் என்று சொன்னபடி ஜீவா நிற்க, அவனுக்கு பக்கத்தில் திமிரான முகத்துடன் கிஷனும் இருந்தான். அவர்கள் இருவரையும் பார்த்ததும் அங்கிருந்த பாடிகார்ட்ஸ் எல்லாரும் உள்ளே இருந்த ஆட்களுக்கு பாதுகாப்பாக சுற்றி வளைத்து நின்றனர். என்னதான் அவர்கள் நிறைய பேர் இருந்தாலும் ஜீவா போன்ற ஹை லெவல் எக்ஸ்பர்ட்டுக்கு முன்னால் அவர்களால் எதுவும் செய்ய முடியாது என்று எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் தங்கள் கடமையை சரியாக செய்ய நினைத்தனர்.
ஜீவாவை பார்த்ததும் ராபர்ட்டின் கண்கள் கோபத்தில் சிவந்தது. அவன் ஜீவாவை நோக்கி பாய போக நல்ல வேளையாக ஐரா குறுக்கே வந்து அவனை தடுத்து நிறுத்தினாள். ராபர்ட்டும் பிரசன்னாவும் பல வருடங்களாக ரொம்பவே நெருங்கிய நண்பர்களாக இருந்தனர். அதனால் தன் உயிர் நண்பனின் நிலைமைக்கு காரணமானவனை பார்த்ததும் அவனால் கோபத்தை கண்ட்ரோல் செய்து கொள்ள முடியவில்லை. பின்னால் வரப்போகும் விளைவுகளை பற்றியும் அவன் யோசிக்கவில்லை. என்ன ராபர்ட், என்னை பார்த்தது ரொம்ப சந்தோஷமாயிட்ட போல, அதான் அவ்வளோ வேகமா ஓடி வர்றியா? ஜீவா ஒரு குளிர்ச்சியான புன்னகையுடன் கேட்டான். ஆனாலும் அவனுடைய கண்கள் ராபர்ட்டுக்கு பின்னால் பெட்டில் படுத்திருந்த பிரசன்னாவை அளவிட்டது. அப்போது அவனுடைய கண்களில் வித்தியாசமான உணர்வு ஒன்று தோன்ற சில நொடிகளில் அதை கவனமாக மறைத்து கொண்டான். அப்படியே முகத்தையும் இறுக்கமாக மாற்றிக்கொண்டவன் அவர்கள் எல்லோரையும் அலட்சியமாக பார்த்தான். ஜீவா, நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. இதுக்கு காரணம் நீதானே எங்களுக்கு நல்லாவே தெரியும். என் நண்பனுக்கு மட்டும் ஏதாவது நடந்துச்சுன்னா அவனை கண்டிப்பா சும்மா விட மாட்டேன். ஐராவின் கைப்பிடிக்குள் இருந்த ராபர்ட் கோபமாக கத்தினான். உன்னால் அதை செய்ய முடியும்னு நினைக்கிறியா? கனவுல கூட அதுக்கு வாய்ப்பில்லை. ஜீவா மறுபடியும் அவனை கேலி செய்தான். ஹரிஷ் இங்க இல்லைங்கிறதுக்காக உன்னை யாராலையும் சமாளிக்க முடியாதுன்னு திமிரில் ஆடாத ஜீவா. அவன் மட்டும் திரும்பி வந்து இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டான்னா உன் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சியா? ஹரிஷ் ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக உயிரை கொடுப்பான், அதே ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக உயிரையும் எடுப்பான். அது எங்களை விட உனக்கு நல்லாவே தெரியும் என ஐராவும் தன் பங்குக்கு ஜீவாவை பார்த்து அழுத்தமான குரலில் கூறினான். இதை கேட்ட கிஷன் வேகமாக முன்னால் வந்து, உங்களை காப்பாத்துறதுக்காக ஹரிஷ் இங்க வருவான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அது நடக்கிறதுக்கு முன்னாடியே அவனை டெல்லியில வச்சு காலி பண்ணிடுவானுங்க. நீங்க எல்லாரும் எதுக்காக அவனுக்கு இவ்வளவு ஜாலரா அடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அவன் எங்க கம்பெனில பொய் கணக்கு எழுதி பணத்தை திருடினான். அப்படி அவன் கொடுத்த பணத்தை வச்சுதானே நீங்க பிசினஸை தொடங்குனீங்க. எங்க ஃபேமிலிக்கு சொந்தமான அந்த பணம் மட்டும் இல்லைன்னா நீங்க இன்னைக்கு இவ்வளவு பெருசா வளர்ந்திருக்க முடியுமா என்று நக்கலாக கேட்டான். அவனை பொறுத்தவரை ஹரிஷ் ராஜேஸ்வரன் குடும்பத்தில் ஒருவனாக இருந்த போதுதான் ராபர்ட்டுக்கும் மற்றவர்களுக்கும் பணம் கொடுத்து உதவினான். அதனால் ராஜேஸ்வரன் குடும்பம் இல்லாவிட்டால் அவர்கள் எல்லோரும் வெறும் பூஜ்ஜியம் என நினைத்தான். அதனால் அவர்கள் எல்லோரும் தங்கள் குடும்பத்திற்கு கடமைப்பட்டவர்கள் என்று இளக்காரமாக பேசினான். நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க கிஷன். ஹரிஷ் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணான், அதை நாங்க இல்லைன்னு சொல்லவே மாட்டோம். ஆனா ஹரிஷ் கொடுத்தது அவனோட சொந்த சேவிங்ஸ். அதனால நாங்க ஹரிஷுக்கு மட்டும்தான் கடமைப்பட்டவங்க, உன்னோட குடும்பத்துக்கு கிடையாது. அவனுடைய முகத்திற்கு நேராக சொன்ன ஐரா, இப்ப பிரசன்னாவுக்கு ரெஸ்ட் தேவை, அவனை யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது. நீங்க 2 பேரும் பிரச்சனை பண்ணதான் இங்க வந்தீங்கன்னா தயவு செஞ்சு எங்க டைமை வேஸ்ட் பண்ணாம போயிருக்கு என்று முடிந்தவரை பொறுமையாக கூறினாள். இப்படி பேசினா நீ சொல்றது உண்மைன்னு நான் நம்பிடுவேனா? அப்புறம் என்ன சொன்ன? பிரசன்னா ரெஸ்ட் எடுக்கணுமா? எப்படின்னு கொஞ்ச நாள் அவன் சாகதான் போறான், அதுக்கு முன்னாடியே இறந்தா அவனாவது நிம்மதியா இருப்பான்ல என்று கிண்டல் செய்தான். இதை கேட்டதும் ராபர்ட் மீண்டும் பொங்கி எழுந்தான். ஐரா மட்டும் இல்லை என்றால் அவன் நிச்சயம் கிஷனை ஏதாவது செய்திருப்பான். அப்போதுதான் கிஷனின் பார்வை சந்தனாவின் மீது பட்டது. அந்த ரூமின் ஜன்னல் ஓரத்தில் நின்ற அவள் கைகளை கட்டியபடி அங்கு நடப்பதை ஆழமான முகத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். சந்தனாவின் அந்த அமைதியான முகத்தை பார்த்தவுடன் கிஷனிடம் ஒரு தடுமாற்றம் தெரிந்தது. நீங்க எதுக்காக ஹரிஷ் மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு எனக்கு இப்ப வரைக்கும் புரியல. அவன் ஒரு மாதிரி குரலில் சொல்ல, ஏன் என்னோட ஹரிக்கு என்ன குறைச்சல்? அவன் இந்த உலகத்திலேயே ரொம்ப அன்பான அற்புதமான ஹஸ்பண்ட். உனக்கு ஹரி மேல நிறைய பொறாம இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சந்தனா கொஞ்சம் கூட பயமில்லாமல் அவனை நேருக்கு நேராக பார்த்து பதில் சொன்னாள். வாவ், நீங்க இவ்வளவு ஷார்ப்பா பேசுற ஆளா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என ஆச்சரியப்படுவது போல நடித்த கிஷன், எப்படியும் தியானா மீடியா சீக்கிரமா அந்த ஹரிஷோட கையை விட்டு போக போகுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல அவனோட லைஃப் பழைய நிலைமைக்கு வந்துடும், தெருவுக்கு வந்துடுவான்னு சொன்னேன். இன்னும் எனக்கு என்ன டவுட்னா, அவன் டெல்லியில இருந்து திரும்பி வருவானானே தெரியல. அவனை நம்பி உங்க லைஃபை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் என்று ஒரு கேவலமான சிரிப்புடன் சொன்னான். அதற்கு சந்தனா பதில் சொல்வதற்கு முன்பாகவே வாய மூடு என ஒரு குரல் கர்ஜனை போல ஒலிக்க எல்லோரும் திகைப்புடன் அந்த குரலுக்கு சொந்தக்காரனை பார்த்தனர்.